இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு நம்ம இன்னொருத்தரோட கேள்வியை பார்க்க போறோம். நமஸ்காரம். மேம் எப்படி இருக்கீங்க? பேபிக்கு பையனுக்கு இப்போ 6 மாதம் ஆச்சுமா. 7 மாதம் வரப்போகுது. 14ஆம் தேதி வந்தா. அதுக்கு பிறந்ததுலேருந்து நார்மலாக அந்த உச்சியில் எண்ணெய் தடுவாங்களேம்மா. ஸோ அது விளக்கெண்ணெய் அதை தடவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இப்போ நல்லெண்ணெய் தடவுறேன். அது இந்த நாளில் தடவக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்காமா. வெள்ளிக்கிழமை உச்சியில் தடவுறது டெய்லி எண்ணெய் தடவு. நான் கல்லக்கல் எண்ணெய் தடவிடுவேன். அப்போ வெள்ளிக்கிழமை தடவக்கூடாது, அந்த மாதிரி நாள் ஏதாவது இருக்கா தடவக்கூடாது, அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? குழந்தை பிறந்ததுலேருந்து நடு உச்சியில விளக்கெண்ணெய் வச்சுட்டு இருந்தேன். 6 மாசம் ஆயிடுச்சு, இப்ப நல்லெண்ணெய் வைக்க போறேன் அப்படின்றத ஒரு கேள்வி. அவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒரு கிழமைகள் இருக்கா என்ன வைக்கிறது அப்படின்றது. சரி, இதுல சில பதில்கள், சில கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல, ஒரு குழந்தை பிறந்த பிறகு உச்சியில் எண்ணெய் வைப்பது என்பது மரபு. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண் சான் அப்படின்னா 8 சான். 8 சான் உடம்புக்கு, நம்ம உடம்பு கணக்கு பண்ணோம்னா 8 சான் வரும். அப்படி 8 சான் உடம்புக்கு தலை தான் பிரதானமானது, முக்கியமானது தலை தான். ஏன்னா தலையில தான் எண்ணெய் வச்சோம் அப்படின்னா உடல் முழுவதும் குளிர்ச்சி அடைந்து விடும். இதை நம்மலாம் இப்போ மறந்து போயிட்டோம். ஆனா குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்ற பட்சத்துல இதை நம்ம மறக்காம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப உச்சி அப்படின்றது சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இந்த இடத்துல அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே வெடிச்சுக்கிட்டே துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதுதான் தலை உச்சி. ஓகே, ஆனா எண்ணெய் வைப்பது அங்க மட்டும் வைக்க கூடாது. உச்சி என்பது இது எல்லாமே உச்சியில கொண்ட போடுன்றீங்க. அப்ப இங்கேயே கொண்டு போடுறோம், இங்கேயே கொண்டு போடுறோம். அப்ப இது எல்லாமே இந்த பக்கம் நம்ம உச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அப்படியே எண்ணெய் தேய்ச்சி விட்டுற வேண்டிதான். இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அது உடம்பையே குளிர்ச்சிப்படுத்தும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போறேன், எனக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்குலாம் எங்கெங்க டைம் இருக்கு, வர்றதுக்கும் தூங்குறதுக்கும் சரியா இருக்குன்னு. எப்ப நம்ம வீட்டுல இருக்கோமோ, வேலை செய்யணுமோ, முக்கியமா பெண்களுக்கு தான் தன் உடலை பாத்துக்கிறதுக்கு டைமே இல்லை. சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து அதை கொஞ்சம் தலையில இப்படி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் தேய்ங்களேன். வாழ்க்கையில 2 நிமிஷம் கூட நமக்கு இல்லைன்னா அப்புறம் நம்மள எப்படி பாத்துக்கிறது? 2 நிமிஷம் தேய்ங்க. தேய்ச்சிட்டு நல்லா இழுத்து போட்டு ஒரு கொண்டையை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல போய் தலையை கழுவிட்டு வந்துருங்க. சீயக்காய், வெந்தயம் ஊற வச்சது, இதை வச்சு நம்ம கழுவுனா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சாதாரணமாவே கழுவலாம். அப்போ குழந்தைக்கு உச்சியில எண்ணெய் வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். விளக்கெண்ணெய் வைக்கலாமா? நல்லெண்ணெய் வைக்கலாமானா நல்லெண்ணெய் வைக்கிறது தான் நல்லது. அப்ப பேபி குழந்தை அதுக்கு எப்படி நல்லெண்ணெய் வைக்கிறது? அதை மூர்ச்ச நல்லெண்ணெய் தான் குழந்தைக்கு வைக்கணும். கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் அதை நல்லா தட்டி போட்டு அந்த எண்ணெயில காய்ச்சணும். கொஞ்சம் இஞ்சி, ஒரு நல்ல இவ்வளவு பீஸ் இஞ்சி, ஒரு 100 ml எண்ணெய்க்கு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மூர்ச்ச எண்ணெயை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வடிதட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த எண்ணெயை பிள்ளைக்கு தடவிக்கிட்டே வரலாம். விளக்கெண்ணெய் தடவுலன்னா விளக்கெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி. அதனால முறிச்ச நல்லெண்ணெய் தடவுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைக்கு இப்படி தேய்ச்சிட்டு வரலாம். சரி, அடுத்த கேள்வியை அடுத்த இதில் பார்ப்போம். நன்றி, நமஸ்காரம்.